வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்தோட பழமையான, இன்னைக்கும் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிற ஒரு நாகரிகத்தை பத்தி. அதுதான் ஈரான். பல ஆயிரம் வருஷ வரலாறு கொண்ட ஒரு தேசம். பேரரசுகள், வெற்றிகள், புரட்சிகள்னு பலத பார்த்த ஒரு கதை இது. இன்னைக்கும் உலகத்தையே வடிவமைச்சிட்டு இருக்கிற ஒரு கதை. ஈரானோட தாக்கத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல தத்துவஞானி ஹெகல் சொன்ன ஒரு விஷயத்த பாப்போம். அவரு ஈரானியர்களை முதல் வரலாற்று மக்கள்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வரி அவங்களோட உலக முக்கியத்துவத்தை பத்தி எவ்ளோ பெரிய உண்மையை சொல்லுது பாருங்க. வாங்க இங்கிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம கதை ஆரம்பிக்கிறது இப்போ இருந்த சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி. உலக வரைபடத்தையே மாத்தி வரைஞ்ச ஒரு பேரரசுனா எப்படி இருக்கணும்னு புதுசா ஒரு அர்த்தத்தையே கொடுத்த முதல் உண்மையான உலக வல்லரசோட எழுச்சியிலிருந்துதான். இப்ப இந்த டைம் லைனை பாருங்களேன். மீடியர்கள்ல ஆரம்பிச்சு மகாசைரஸ் உருவாக்குன அந்த பிரம்மாண்டமான அகமேனிய பேரரசு வரைக்கும் பல 100 வருஷங்களா பெர்ஷிய பேரரசுகள் தான் அப்போதைய உலகத்தோட பெரும்பகுதியா ஆண்டு வந்தாங்க. இது சும்மா ஒரு வெற்றி மட்டும் இல்ல, இது ஒரு புதிய ஆட்சி முறைக்கான ஆரம்பம். யோசிச்சு பாருங்க, அதோட உச்சகட்டத்துல இந்த பேரரசு 3 கண்டங்கள்ல பரவி இருந்துச்சு. அது வரைக்கும் உலகமே பாத்திராத ஒரு பிரம்மாண்டம். ஆனா அதோட உண்மையான புரட்சியே அதோட அளவுல இல்ல, அது அவங்க ஆட்சி செஞ்ச விதத்துல தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த பேரரசுகள்லாம் எப்படி இருந்துச்சு? முரட்டுத்தனமான படைய வச்சு மத்தவங்கள அடக்கி அவங்க கலாச்சாரத்தை நசுக்கி தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா பெர்ஷியர்கள் ஒரு புது வழிய காட்டுனாங்க. ஒரு பெரிய பலதரப்பட்ட மக்களை வெறும் சகிப்புத்தன்மையையும் திறமையான நிர்வாகத்தையும் வச்சு ஆண்டாங்க. ஒவ்வொரு பகுதியோட பழக்க வழக்கங்களையும் மதங்களையும் மதிச்சாங்க. உண்மையிலே அந்த காலத்துல இது ஒரு புரட்சிகரமான யோசனை. ஆனா எந்த பேரரசுமே நிரந்தரம் இல்லை இல்லையா? 7ஆம் நூற்றாண்டுல அரபியாவிலிருந்து ஒரு புது சக்தி கிளம்புச்சு. அந்த சக்தி ஈரானோட பாதையே மொத்தமா மாற்றப் போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. இஸ்லாமிய வெற்றி ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். இந்த வெற்றி பழமையான சசானியா பேரரசோட முடிவாவும் ஜொராஸ்ட்ரிய மதத்தோட வீழ்ச்சியாவும் அமைஞ்சது. இது ரொம்ப ஆழமான ஒரு மாற்றம்தான். ஆனா பெர்ஷிய கலாச்சாரம் அழிஞ்சு போகல. அதுக்கு பதிலா அது தன்னைத்தானே மாத்திக்கிட்டு அந்த புதிய இஸ்லாமிய உலகத்தோட ஒரு முக்கியமான பகுதியா மாறிடுச்சு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. ஜெயிக்க வந்தவங்களே தோற்கடிக்கப்பட்ட பெர்ஷிய கலாச்சாரத்தை உள்வாங்க ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா இது ஒரு கல்ச்சுரல் ரிவர்ஸ் டேக் ஓவர் மாதிரி. பெர்ஷிய மொழி, கலை, நிர்வாக முறைகள்னு எல்லாமே இஸ்லாமிய நாகரிகத்தோட இரண்டரை கலந்துடுச்சு. பிரபல வரலாற்றாசிரியர் பெர்னார்ட் லூவிஸ் சொன்ன இந்த வார்த்தைகள் இந்த விஷயத்தை ரொம்ப அழகா விளக்குது. ஈரான் இஸ்லாமியமாக்கப்பட்டது, ஆனா அரபுமயமாக்கப்படல. பெர்ஷியர்களாகவே இருந்தாங்க. பாத்தீங்களா? ஈரான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் தன்னோட தனித்துவமான பெர்ஷிய அடையாளத்தை என்னைக்கும் விட்டு கொடுக்கல. அவங்க இஸ்லாமிய உலகின் கலாச்சார மற்றும் அறிவுசார் மையமா உருவானாங்க. சரி, இப்ப பல நூற்றாண்டுகளை வேகமா கடந்து போவோம். இன்னைக்கு இருக்கிற ஈரான் எப்படி உருவாச்சு, அதோட தனித்துவமான அடையாளம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிக்க ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். அதுதான் சஃபாவிட் வம்சத்தோட எழுச்சி. வருஷம் 1501. பல 100 வருஷங்களா அரேபியர்கள், துருக்கியர்கள், மங்கோலியர்கள்னு பல வெளிநாட்டு ஆட்சிகளுக்கு பிறகு சஃபாவிட்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய உள்நாட்டு வம்சம் ஈரானை மறுபடியும் ஒன்னு சேர்க்குது. இது அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய பெருமையான தருணம். ஆனா அவங்க சும்மா நாட்டை மட்டும் ஒன்னு சேர்க்கல, அவங்க ஒரு மத ரீதியான மாற்றத்தையும் கொண்டு வந்தாங்க. அந்த மாற்றம்தான் ஈரானை சுத்தி இருக்கிற சுன்னி முஸ்லீம் உலகத்திலேந்து நிரந்தரமா பிரிக்க போகுது. ஆமாங்க, அவங்க ஷியா இஸ்லாத்தை நாட்டின் அதிகாரப்பூர்வ மதமா அறிவிச்சாங்க. இந்த ஷியா இஸ்லாத்துக்கான மாற்றம்தான் நவீன ஈரானோட அடையாளத்துக்கு அடித்தளமா அமைஞ்சுது. இது அவங்களோட சக்தி வாய்ந்த போட்டியாளரா இருந்த ஒட்டோமான் பேரரசுல இருந்து அவங்கள அரசியல் ரீதியாவும் கலாச்சார ரீதியாவும் தனிச்சு காட்டுச்சு. சரி, இப்ப நேரா நவீன காலத்துக்கு வந்துடலாம். 20ஆம் நூற்றாண்டு. ஈரானுக்கு இது ஒரு கொந்தளிப்பான காலம். வேகமான மாற்றங்கள், வெளிநாட்டு தலையீடுகள், கடைசியா ஒரு பெரிய புரட்சின்னு ஒரே பரபரப்பா இருந்துச்சு. இந்த டைம்லைனை பாருங்க. ஒரு புது ராஜவம்சம் ஆரம்பிச்சதுல இருந்து அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து நடத்தின சதி புரட்சி, அதுக்கப்புறம் இஸ்லாமிய புரட்சி, ஈராக்கோட நடந்த பயங்கரமான போர்னு இந்த ஒரு நூற்றாண்டுல ஈரான் தன்னோட அடையாளத்துக்காகவும் உலகத்துல தனக்கான இடத்துக்காகவும் எவ்ளோ போராடி இருக்கு பாருங்க. குறிப்பா 1953ல நடந்த அந்த சதிப்புரட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை தூக்கிட்டு ஷாவை மறுபடியும் சர்வாதிகாரியா உட்கார வச்சாங்க. இந்த ஒரு சம்பவம் ஈரானியர்கள் மனசுல ஒரு ஆறாத வடுவை ஏற்படுத்திருச்சு. அப்போ ஆரம்பிச்சதுதான் மேற்கு நாடுகள் மேல அவங்களுக்கு ஏற்பட்ட அவநம்பிக்கை. அது இன்னிக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு.
இப்படி தொடர்ச்சியா நடந்த வெளிநாட்டு தலையீடுகளும் சர்வாதிகார ஆட்சியும் கடைசியா ஒரு பெரிய வெடிப்புக்கு வழிவகுத்துச்சு. அதுதான் நவீன ஈரானிய வரலாற்றையே வரையறுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு. 1970களோட பிற்பகுதியில ஷாவோட ஆட்சி மேல மக்களுக்கு அதிருப்தி அதிகமாகிட்டே இருந்துச்சு. அவரோட மேற்குலக ஆதரவு கொள்கைகள், மதச்சார்பற்ற சீர்திருத்தங்கள்னு எல்லாமே பல வருஷ கோபத்தை ஒரு கொதிநிலைக்கு கொண்டு வந்துச்சு. ஆனா ஷா ஆட்சி போனா அடுத்து என்ன? அந்த இடத்துக்கு யார் வருவா? அந்த கேள்விக்கான பதில் இஸ்லாமிய புரட்சியா வந்துச்சு. 1979ல முடியாட்சி தூக்கி எறியப்பட்டு அயதுல்லா கொமேனியோட தலைமையில ஒரு இஸ்லாமிய குடியரசு உருவாச்சு. இது ஈரானோட அரசாங்கத்தை மட்டும் மாத்தல, உலக அரங்கில் அதோட இடம், அதோட அடையாளம்னு எல்லாத்தையுமே அடியோட மாத்தி போட்ட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஈரான் எத்தனையோ படையெடுப்புகளை, பேரரசுகளை, புரட்சிகளை சந்திச்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் அதையெல்லாம் உள்வாங்கி தனக்குன்னு ஒரு தனித்துவமான அழியாத அடையாளத்தை உருவாக்கிட்டு தான் இருந்திருக்கு. இவ்வளவு நீண்ட சிக்கலான வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது நம்ம மனசுல எழுகிற ஒரே கேள்வி, ஈரானோட அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்க போகுது?